இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ, சொல்லு பானுமதி. எங்க இருக்க? இங்கதான் இருக்கேன். ஏன்? கல்யாண மண்டபத்துக்கு பின்னாடி வா. சரி வரேன். பானுமதி என்னாச்சு? சொல்றோம். ஓ அப்பாவா? அந்த குடிகார ஜோசியக்கார மருது பாண்டி வந்தா நான் அவனை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இவள நீ முடிச்சிருன. இவ மயக்கத்துல இருக்கும் போதே இவள தீத்து கட்டிடு. இவ இருந்தானா தீப்தியோட நிச்சயதார்த்தமே நடக்காது. சரி, எனக்கு தெரிஞ்ச பசங்க இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு இவளை தூக்கிட்டு போய் கல்ல கட்டி கடல்ல தூக்கி போட சொல்றேன். சீக்கிரம் முடி. உடனே நான் சொல்றேன். டேய், நான் தான் பேசுறேன். மண்டபத்துக்கு பின்பக்கமா வாங்க. இது பாரு, ஒரு சின்ன வேலை இருக்கு. வண்டி எடுத்துட்டு நம்ம பசங்களையும் கூட்டிட்டு வந்துடு. என்ன? ஒரு பாடியை டிஸ்போஸ் பண்ணணும். நான் சொன்னது இந்த பொண்ணுதான். சரி, தூக்கிட்டு போய் கடலை போட்டுரு. சரியா? சரி. டேய், யாருக்கும் தெரியாம ஜாக்கிரதையா பண்ணணும். புரியுதா? ஏமாத்தி நகையெல்லாம் வாங்கி போட்டுட்டு ஓடி போயிட்டான். நகையெல்லாம் போச்சு. நகை எல்லாத்தையும் திருடிட்டு ஓடிட்டான். இவள போய் நல்ல பொண்ணுன்னு நினைச்சு நிச்சயம் பண்ண பார்த்தோமே. போத நிறுத்துமா. யாருக்கு வேணும் உங்க நகை? என் பேத்தி இசையை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாத ஆளுமாவ. ஆமா, எங்க அக்காவை பத்தி தப்பா பேசாதீங்க. என் அக்கா அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அவ போன் எடுக்கலன்னா ஒருவேளை போன் சைலண்ட்ல இருந்திருக்கலாம்ல. ஏங்க, இசைக்கு என்ன பிரச்சனையோ தெரியல. அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம அவளை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரிம்மா, உன் அக்கா நகைய திருடிட்டு ஓடலன்னா எங்க உங்க அக்கா? நிச்சயதார்த்த மண்டபத்துல எங்க தேடியுமே இசை கிடைக்கலையே. எங்க போனா? எங்க யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. அப்ப உங்ககிட்டயாவது சொல்லிட்டு போனாளா? ஓ, பாசமான அக்கா உன்கிட்ட கூட ஏமா சொல்லல? இதுல இருந்து என்ன புரியுது? பொண்ண காணன்னு சொல்றாங்க. நகையை தூக்கிட்டு போயிட்டாலாம். இப்படிப்பட்ட பொண்ணா இருக்கா? சுபத்ரா, அவ வெறும் நகையோட மட்டும் ஓடி போனாளா, இல்ல நிச்சயதார்த்த செலவுக்கு நீ வச்சிருந்த பணத்தையும் எடுத்துட்டு ஓடி போயிட்டாளான்னு செக் பண்ணி பாரு. விஷால், அம்மா இங்க வாப்பா. விஷால், நீதான் இசை எங்க போயிருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு அவளை கூட்டிட்டு வந்து என் முன்னாடி நிறுத்தணும். இது அந்த பொண்ணோட பிரச்சனை மட்டும் இல்ல, இது உன் அம்மாவோட பிரச்சனை. உன் அம்மா முடிவெடுத்து ஒரு விஷயத்தை செஞ்சா அது என்னைக்குமே தப்பா போகாது. அப்படி தப்பா போனா நான் எடுத்த முடிவும் செலக்ஷனும் தப்பானதாயிடும். அப்புறம் இவங்க எல்லாரும் முன்னாடியும் நான் தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதா ஆயிடும். நீ என்ன தலை குனிய விட மாட்டேன்னு நான் நம்புறேன். அச்சா, இதை விட உனக்கு நல்ல சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. தேடுற மாதிரி அங்கங்க சுத்திட்டு ஒரு மணி நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு கடைசியா அவ ஓடிட்டான்னு வந்து சொல்லிடலாம். போய் தொலைஞ்சதுன்னு விடுறா. உன் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுல, விடு. நோ, இது இப்ப என்னோட பிரச்சனை இல்ல. அம்மாவோட மரியாதையும் கௌரவமும் இதுல அடங்கி இருக்கு. அதனால என்னோட சுயநலத்துக்காக என் அம்மாவை நான் தலகுனிய வைக்க மாட்டேன். நான் அவமானப்படும் போது எங்க அம்மா எனக்காக நின்னாங்க.
முதல்ல நான் பாடும்போது எல்லாருமே என்னை கேவலமா பார்த்தாங்க. எதுக்கு இவனுக்கெல்லாம் இந்த ஆசைன்னு என் முகத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. ஆனா அம்மா தான் என்ன நம்பினாங்க. என்னை என்கரேஜ் பண்ணி என்னை இன்னைக்கு இப்படி மாத்திருக்காங்க. இன்னைக்கு நான் ஒரு பாடகனா இருக்கேன்னா அதுக்கு காரணம் அம்மா என் மேல வச்ச நம்பிக்கை தான்டா. எங்க அம்மா ரொம்பவும் என்ன நம்பி இருக்காங்க. எங்க அம்மாவோட பேச்ச மீறி நான் எதுவுமே செய்ய மாட்டேன்டா. எப்படியாவது அவளை தேடி கண்டுபிடிச்சு என் அம்மா அப்பா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன்டா. அதுக்கப்புறம் நடக்கிறத பாத்துக்கலாம். புரியுதுடா. இப்ப நாங்க என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. அவளை தேடுவோம்டா. நமக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் டைம் இருக்கு. எங்க பெரியம்மா இசை பின்பக்கமா ஆட்டோல போனான்னு சொன்னாங்க. சரி, நாம அங்க போய் பார்க்கலாம். சரி மச்சான், நீ இங்க போய் பாரு. சரியா? சரிடா. வாடா. சரி வா. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. கொஞ்சம் மண்டபத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்க்கணும். காட்ட முடியுமா? அப்படியெல்லாம் காட்ட முடியாது சார். சார் ப்ளீஸ் சார், ஒரு சின்ன ப்ராப்ளம். அதான் கொஞ்சம் ஃபுட்டேஜ் காட்டுங்க. சரி. இதை பாருங்க, இது ஃபர்ஸ்ட் கேமரா சார். இது செகண்ட் கேமரா. ஸ்டாப். வண்டி நம்பர் 0856. 6 தானே? TN10BD 0856. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே சார். சுபத்ரா, ஆ என்னம்மா இது? நேரம் போய்கிட்டே இருக்கு. எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ அமைதியா இருக்க. இசைய பத்தி இன்னும் எந்த தகவலும் தெரியலையே. விஷாலுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது தகவல் கிடைச்சதான்னு கேட்டு பாரு. அத்தை, என் பையன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் அத்தை, அவன் கண்டிப்பா என் மருமகளை கூட்டிட்டு வந்து இங்க எல்லாரும் முன்னாடியும் நிப்பாட்டி என் மரியாதையை காப்பாத்துவான். அந்த நம்பிக்கையோடய நீ இரு சுபத்ரா. அப்பதான் நீ நினைச்சது நடக்காதப்போ நீ அனுபவிப்பல்ல ஒரு வலி. அத பார்த்து என்னால சந்தோஷப்பட முடியும். அறிவில்ல உனக்கு? வண்டி வர்றது தெரியலையா? நேரா வந்து வண்டியை விடுற. சாரி சார், கொஞ்சம் அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன். அதான். என்ன சாரி? உனக்கு என்னடா அவ்வளவு அவசரம்? நேரா வந்து மோத பாக்குற? ஏய் நில்லு. ஏய் மச்சான் விடுறா, நம்ம போலாம். வண்டி நம்பர் 0856. TN10BD 0856. டேய் அங்க பாரு, நம்ம சிசிடிவில பார்த்தோம்ல, அந்த வண்டி தான், அதே நம்பர். ஆமா, வண்டி திருப்பு.